ஆஹா விஜய் வந்துட்டாப்ல, விஜய் உட்கார வைக்கக்கூடாது அப்படின்ற சதியை போட்டு நம்ம 2 பேரும் சேருவோம், சேர்ந்துட்டு நம்ம நிற்போம் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அரிப்புக்கு ஏதாவது சொரிஞ்சு விடலாம் அப்படின்றக்காக எங்க தலைவரை வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டா? ஆனா எங்க தலைவருக்கு வந்து அதுல விருப்பம் இல்லை. நாங்க என்ன முடிவு பண்ணிட்டோம்னா கம்யூனிஸ்ட் என்ன முடிவு பண்றாங்களோ, ஏன்னா எங்களுக்கு அவங்க வந்து ரோல் மாடல், ரைட்டா? அப்ப கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுது, நம்ம வெளியிருந்து ஆதரவு கொடுப்போம். அப்ப எங்க தலைவர் ரெடி ஆயிட்டாரு. ஆனா கொடுக்க கூடாது அப்படின்னு எங்க தலைவருக்கு நெருக்கடியை தருகிறார். அதுல மாற்று கருத்தே இல்லை. திமுகவும் கொடுக்குது, அதிமுகவும் கொடுக்குது. அப்ப அதுல இருந்து தப்பித்து வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம், அவ்வளவு வித்தியாசம். இன்னமும் சொல்ல போனா ஒரு மூத்த ஒரு முன்னாள் கட்சியோட தலைவர் தான், யாரும் பேரு கேட்காதீங்க. சரி, அவர்கிட்ட நான் கேட்குறேன், என்னன்னே இது மாதிரி நடக்குது 2 பேருக்கும் அப்படின்னும் போது அவர் என்னம்மா சொன்னார், சொல்லடார் அப்படியே சொல்கிறேன், 2 பன்னியை சேர்ந்து மலத்தை தின்வதற்கு சமம் அது, திமுக அதிமுக சேர்ந்து. ஏன்னா 2 பேருமே ஊழல்வாதிகள். அப்போ ஊழல்வாதிகள்லாம் ஒன்று சேர்ந்து உங்கள் தலைவரை வச்சு ஆட்டை போட பார்க்குறாங்க அப்படின்னு பழைய வரலாறு சொல்கிறாரு. உங்களுக்கு நிச்சயம் தெரியும்.